நாட்களும் மாதங்களும் போகிறதே தெரியல. அதுக்குள்ளே ஆகஸ்ட் வந்துருச்சு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் இல்லையா? அதனால் அம்மனுடைய அழைப்பு, பூஜை டைமு, அப்புறம் புனர்பூஜை டைம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்போது 3 days பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங்கே நம்ம வந்துட்டு அம்மனை அழைச்சிடணும். மாலையில் 6 to 8க்குள்ளே நம்ம வந்துட்டு அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும். ஒரு சிலர் ஒரு நாள் பூஜை பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரைடே அழைச்சி ஃப்ரைடேவே பூஜை முடிச்சுக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்தம் 3 to 3:30, அதை விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் 7 to 7:30க்குள்ளே முடிச்சுக்கலாம். அம்மனை அழைச்சிடணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா 9 to 10க்குள்ளே அம்மனை அழைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை வேலைகள்லாம் ஆரம்பித்து வர சுமங்கலிங்களை கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். இத்தனை பேருக்கு தான் கொடுக்கணும்னு கணக்கெல்லாம் வைக்க வேண்டாம். யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அத்தனை பேருக்கும் தாம்பூலம் கொடுத்து மன நிறைவோடு அவங்க நம்ம வீட்டுக்கு போகணும். ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக முக்கியம். அவங்க அடுத்த வருடமும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான ஆர்வம் இருக்கணும். அந்த மாதிரி அவங்கள கவனித்து மன நிறைவோடு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறதா முறை. இப்போ நம்ம புனர்பூஜை, இப்போ நம்ம தேர்ஸ்டே நம்ம அம்மனை அழைச்சோம் அப்படின்னா 3ஆவது நாள் கணக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வரும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7:30 வரைக்குமே டைம் நல்லா இருக்குது. அந்த டயத்தில் காலை டயத்தில் நமக்கு வேலை இருக்குது. அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா 11 to 12 வரைக்குமே டைம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக புனர்பூஜை பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மனை அழைச்சோம் அப்படின்னா சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3ஆவது நாள் வருது இல்லையா? 3ஆவது நாள் அன்னைக்கு சண்டே பார்த்திங்கன்னா அதே மாதிரி சண்டே 6:30 to 11:45 மார்னிங் நல்லா இருக்குது. இந்த நேரத்தையும் நம்ம தவற விட்டுட்டோம், காலையில் டைம் வேண்டாம் அப்படின்னாக்கா 3 to 4:30 வரைக்குமே ஈவினிங் நல்லாயிருக்கு. இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கிறது தான் நல்லது. அம்மன் அழைப்பு, பூஜை, புனர்பூஜை இது எல்லாமே செய்முறை விளக்கத்தோடு லாஸ்ட் இயர் ஒரு வீடியோவாகவே கொடுத்துருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆரம்பிக்கணும் முடிவு வரைக்கும் பூஜை எல்லாமே டீட்டெயில்ஸாக மந்திரத்தோட என்னென்ன மந்திரம் அது சொல்லணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் சும்மா செல்வா. தேங்க்யூ.